அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில்நாதன், அஸ்ட்ராலஜர். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 21 ஜூன் 2023 அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது விஜயோட அரசியல் எப்படி இருக்கும், அவர் 2026 அவருக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி சீன ஜோதிடத்தின் மூலமாக ஆராய்ச்சி போட்டிருந்தேன். அந்த வீடியோ அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். நமக்கு எதுக்கு அரசியல் அப்படிங்கிறதுனால டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோவை திரும்பவும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு முன்னோட்டமாக இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. ஓகே, அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். நான் நடுநிலைவாதி. நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன். ஸோ இந்த வீடியோவை ஒரு அஸ்ட்ராலஜரோட கணிப்பு அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மித்தபடி எனக்கு அரசியல் சாயம்லாம் பூச வேணாம். ஓகேங்களா? இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, நடிகர் விஜய் அவர்கள் நேற்று, அதாவது 17/6/2023 அன்று ஒரு திருமண மண்டபத்தை பிடிச்சி மிகப்பெரிய லெவலில் 234 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளை சார்ந்த ஏழை மாணவர்களை சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசியிருக்கிறாரு. இந்த நிகழ்வு மாணவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு விழாவாக இருந்தாலும், அந்த 234 தொகுதிகள் அவர் செலக்ட் பண்ணி அதில் இருந்த மாணவர்களுக்கு பாராட்டுதல்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி இருக்கிறது அவர் அரசியல் பயணத்தை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறாரோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தோணுது. ஸோ இப்போ இதை நம்ம அரசியல் ரீதியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஜோதிட ரீதியாக, அதாவது சீன ஜோதிட ரீதியாக இதை ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலன்னு தோணுது. விஜய் அவர்கள் பிறந்த தேதி 22/6/1974. இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்க சைனீஸ் ஜோடியாக்னு சொல்லக்கூடிய 12 மிருகங்கள் இருக்குது. எப்படி நம்ம இதில் மேஷம் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் 12 உருவங்கள் இருக்குதோ, அது மாதிரி சைனாவில் 12 மிருகங்கள், விலங்குகளை ஒவ்வொரு வருடத்துக்கும் பிறந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் விஜய் அவர்கள் பிறந்த 1974 வருடம் வரக்கூடிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க புலி, டைகர். ஸோ இந்த டைகரில் பிறந்தவங்களோட முக்கியமான குணநலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆட்சி அதிகாரம் மிக்கவர்கள், கொஞ்சம் ஸ்டெபர்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். நல்ல சொஃபஸ்டிகேஷன்ஸை விரும்பக்கூடியவங்க, ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எந்தெந்த மிருகங்களோட வருடத்தில் பிறந்தவங்க ஒத்து போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, குதிரை வருடத்தில் பிறந்தவங்க ஒத்து போவாங்க. அதே மாதிரி நாய் வருடத்தில் பிறந்தவங்க ஒத்து போவாங்க. பன்றி வருடத்தில் பிறந்தவங்க ஒத்து போவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ரேபிட் இயர் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ 2023 ரேபிட் இயர். இது அவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும் அரசியலில். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிராகன் இயர் சுமாரான ஒரு அமைப்பாக தான் இருக்குது.
அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்னேக் இயர், அதாவது பாம்பு வருடம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, ரொம்ப எனிமி அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து வரக்கூடிய 3 வருடங்களும் சுமாரான வருடங்களாக இருக்கும். ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய 2026 பார்த்தீங்கன்னாக்க ஹார்ஸ் இயராக வருது. ஹார்ஸ் குதிரை அப்படிங்கிறது வந்து டைகர் இயரில் பிறந்தவங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ அந்த டைகர் வருடத்தில் பிறந்தவங்க 2026 வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் மிக அதிகமாக இருக்கிறதுனால 2026 அன்று அந்த வருடத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் வந்து ஒரு கணிசமான அளவு ஆட்களை 234 தொகுதியிலையோ இல்லை அதில் பாதி 100 தொகுதியில் கூட நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பிட்ட அளவு சீட்டுகளையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சீன ஜோதிடம் வந்து சொல்லுது. இதில் ஆராய்ச்சி பார்த்ததில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதா தெரியுது. ஸோ வாங்க பார்க்கலாம் 2026 விஜய்க்கு எந்த அளவுக்கு அரசியலில் ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.